நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, உனக்காக நான் வாழ்க்கை பூரா வாய்க்கு டேப் போட்டு பேசாம இருப்பேன். ஆனா ஒரு விஷயம் தான் புரியல. இந்த வீட்ல பேசுறதுக்கு ஒரு நாள், பேசாம இருக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கா? சாரி. இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ரூம்குள்ள போ. நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வரேன். என்ன க்ளீன் பண்ண போறியா? ஏன் க்ளீன் பண்ண கூடாதா? ஓ, என் செல்ல அக்கா. மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு போயிடுவாரு. அப்புறம் நீ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவ. அவரு கிளம்புற வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்ல. நான் இருக்கேன் க்ளீன் பண்றதுக்கு. போ. உனக்கு எதுக்குடி இந்த வேலை? நீ இந்த வீட்டோட விருந்தாளி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஆடடா, என்னக்கா ஏன் கிட்ட விருந்தாளி உபசரிப்பா? பாரு, நீ ரூம்குள்ள போய் மாமாக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பாத்துக்கோ. நான் இங்க கிச்சனை பாத்துக்கிறேன். ஓகே? இதெல்லாம் எனக்கு ஒண்ணு கஷ்டமான வேலை இல்லையே. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணனு பாட்டி கேள்விப்பட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாரு, நீ நல்ல பொண்ணு தானே? நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சர்டிபிகேட் கொடுப்பேன். போ, ரூம்க்கு போ. போ 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 போ. இவ இந்த ஜென்மத்துல திறந்து மாட்டா. ஒரு நிமிஷம். அவளுக்கு கொஞ்சம் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே மேடம். ஓகே. நீங்க குக்கா? இல்லைங்க. அப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை. அப்படியா? இன்னைக்கு குக்கு நான் தான். அசத்திடலாம். இவ்வளவு ஆடம்பரமான வீட்டை பார்த்து அவ ஜெயிலோட கம்பேர் பண்றா. அதுவும் இல்லாம நம்ம வீட்டை ஹோட்டல்னு வேற சொல்றா. அட்டர் நான்சென்ஸ். அத்த, மாலதியை பத்தி தான் நாம எல்லாருக்குமே தெரியுமே. அவ ஒரு வெகுலியான பொண்ணு. முன்ன பின்ன யோசிக்காம வாய்க்கு வந்ததை உளறிடுவா. அதுலயும் நம்ம வீட்டு ரூல்ஸ் அவளுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிட்டா அவ என்ன பண்ண போறா? அவ விருந்தாளி தானே. வாழ்க்கை பூராவா அவ நம்ம வீட்டுல இருக்க போறா? தேங்க் காட் ஃபார் தட். அவ இன்னும் 4 நாள் இந்த வீட்ல இருந்தான்னா நம்ம வீட்டை குட்டிச்சவராக்கிடுவா. அப்புறம் வாழ்க்கை பூரா இருந்தான்னா நம்ம நிலைமைய சொல்லவே வேண்டாம். அத்த, அத விட்டுருங்க. அத்த, நான் ஒன்னு கேட்கலாமா? அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாணம் தான் ஆச்சே. ஆனா ஒரு வேலை மட்டும் இன்னும் பாக்கி இருக்கு. என்ன அது? அவங்களோட ஹனிமூன். விஸ்வா, அவங்க ஹனிமூனை நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? ஆனா இந்த சஞ்சயோட பிரச்சனை முடியற வரைக்கும் வினய வழியில அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் அவங்களோட ஹனிமூனை வேணுமுனே நாங்க போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கோம். கேன்சல் எல்லாம் பண்ணல. ஆமாத்த, ரைட். சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். ஓ மை காட், 8 மணி ஆச்சே. சீக்கிரம் போலன்னா சோறு கிடைக்காது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு மட்டும் ரொம்ப பசியா இருக்கு. நான் சீக்கிரமா போய் சாப்பிடுறேன். நீங்களும் வந்துருங்க. வரேன். போ. அட வாவ், ஜிலேபியா? வாசனை மூக்கு தொலைக்குதே. ஏமா ஜீவிதா, மாலத்தியா இன்னும் வரல? தாத்தா வந்து சரி, எல்லாரும் சாப்பிடலாம். சரி.
குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மாலதி, நீ இந்த வீட்டோட விருந்தாளியா இருந்தாலும் இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற கட்டுப்பாடை மீறக்கூடாது. இதுதான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்ல எல்லாம் டைமுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். கேப் கிடைச்சா போதும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது சொன்னியா? ஓ, இல்ல தாத்தா, அது வந்து விஸ்வா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான். அதை பத்தி அப்புறம் பேசலாம்டா. மாலதி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீட்ல எல்லாரும் விதிமுறையை கடைப்பிடிக்கணும். டைனிங் டேபிளுக்கு ஒரு நிமிஷம் தாமதமா வந்தாலும் அவங்களுக்கு சாப்பிட அனுமதி கிடையாது. நீங்க விருந்தாளியா வந்திருந்தாலும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் கடைசி. நாளையிலிருந்து நீ 8 மணிக்கெல்லாம் டைனிங் டேபிளுக்கு சாப்பிட வந்தாகணும். சரிங்க தாத்தா. மணி அடிச்சா சோறு சாப்பிடறதுக்கு இதுன்னு ஜெயிலா? வாய மூடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாவ். இந்த ஆர்டிக்கல் எப்போ வந்து தெரியுமா? வினய் முதல் கேஸ்ல ஜெயிச்சப்போ. சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப திறமையா வாதாடினா. அதுக்கு முன்னாடி தாத்தா கிட்ட அசிஸ்டண்டா இருந்தா. உனக்கு தெரியுமா, வினய் இந்த கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவன் தாத்தா கேத்த பேரன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வினய் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த வக்கீல் தொழிலுக்கு ரொம்ப பெருமை சேர்க்க போறோன்னு சொன்னாங்க. ஹே மலதி, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஷாருக் கான் இது வரைக்கும் எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி வக்கீல் தொழில எங்க மாமா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் எங்க மாமா ஜெயிச்ச கேஸ் அளவுக்கு இந்த ஊர்ல வேற எந்த வக்கீலும் ஜெயிச்சது இல்ல தெரியுமா? அப்படிதானேக்கா? ஆண்டி, நீங்க வேணா பாருங்க. கிரிக்கெட்ல எப்படி சச்சினோட டபுள் செஞ்சுரி ரெக்கார்டை ஷேவாக் பிரேக் பண்ணாரோ அதே மாதிரி மாமாவும் பிரேக் பண்ணுவாரு இல்லையா ஆண்டி? ஆமா, நீ சொல்றது சரிதான். கடைசியா இந்த பெருமை எல்லாமே எங்க குடும்பத்துக்கு தானே வந்து சேரும். தாத்தாக்கு வந்தா என்ன, பேரனுக்கு வந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். கேட்க மறந்துச்சேன். சுந்தராக்களோட ஆர்டிக்கலை காமிக்கலையே. அவரும் வக்கீல் தானே. அவரும் கண்டிப்பா நிறைய கேஸ் வின் பண்ணிருப்பாரே. அவரை பத்தி பேப்பர்ல வரல. அக்கா, நான் போய் அசோக் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அப்புறம் ஆண்டி, உங்க வீட்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் லாயரா இருக்காங்க. ஆனா ஒருத்தரை தவிர, விஸ்வா. அவரையும் லா படிக்க வச்சிருக்கலாம்ல. ஏன்னா வாதாடத்துல அவன் திறமசாலி. என்னோட மட்டும். மாலதி, அத்தை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ என் கூட வா, நம்ம டீ போடலாம். குட் ஐடியா. ஆண்டி, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ பண்ணி கொடுக்க போறேன். அந்த மாதிரி டீ நீங்க குடிச்சிருக்கவே மாட்டீங்க. மாலதி ஸ்பெஷலா? ஆச்சரியமா இருக்கு. 2-3 நாளையே நீ இந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா? ஸ்பெஷல் ஜிலேபி, ஸ்பெஷல் டீ, நாட் பேட். என்ன பண்றது, என்ன மாதிரி ஸ்பெஷலான ஆளுங்க தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ரைட்? ரைட். நான் இப்ப வந்துடுறேன்.
அம்மா, நம்ம கிட்டு மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? அவர் பொண்ணு கோமலா இருக்கால, அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சான். நாம எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு. மோகன், கண்டிப்பா போயாகணும். ஏன்னா அவங்க வீட்ல இதான் முதல் கல்யாணம். இன்னைக்கே நீ போய் டிக்கெட்டை புக் பண்ணிடு. சரிம்மா. அம்மா, மாலத்தியும் நம்ம கூட வரால? ஆமா, கண்டிப்பா வரா. அட, மாப்பிள்ள ஃபோன். ஹலோ. வினய் தம்பி, எப்படி இருக்கீங்க? இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஷயம் என்னன்னா, அடுத்த வாரம் நாங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம். அதான் எங்க கூட மாலத்தையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். அதுக்காக என்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம். கண்டிப்பா கூட்டு போங்க. 2-3 நாள் கழிச்சு நானே கூட்டு போறேன். சரிப்பா. மோகன், போன் என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். அம்மா பேசுறாங்களா? வினய் தம்பி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தம்பி, மாலதியால அங்க எந்த தொல்லையும் இல்லையே? இத பாருப்பா, அவ்வளவு நாள் அவ அங்க இருக்கிறது நல்லது இல்ல. இங்க எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜீவிதாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாலதி வந்ததுல இருந்து இந்த வீடே கலகலப்பா ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வினய் தம்பி, முக்கியமா தாத்தாவை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் பாட்டி. நீங்களும் வீட்ல எல்லாரையும் கேட்டுதா சொல்லுங்க. கண்டிப்பா தம்பி. சரிங்க பாட்டி. வினய், சொல்லுங்க தாத்தா. டிஐஜி சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. உனக்கு செக்யூரிட்டி பலப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம சஞ்சய் அவர் ஆபீஸ்க்கு வரவழைச்சு அவங்க முறையில புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் முக்கியமான வேலையா ஸ்டடி ரூமுக்கு போறேன். ஒரு கேஸோட டீட்டெயில்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. சுந்தர பார்த்தா என் ரூமுக்கு வர சொல்ல. சொல்றேன் தாத்தா. அக்கா, டீ ரெடி. விமல், இந்த கப்பு விஸ்வாக்கு, இந்த கப்பு பெரியம்மா கொடுங்க. ஓகே? சரிங்க. பிஸ்கெட் வைக்க மறந்துட்டேன். என்ன இருக்க போத்துவா? இல்ல, ஒண்ணு போதும். இந்த சக்கரை இல்லாத டீ தாத்தாக்காக, அப்புறம் இந்த சக்கரை போட்ட டீ அத்தைக்காக. மாலதி, நீ இந்த டீயை கொண்டு போய் அத்தை கிட்ட கொடு, நான் இதை தாத்தா கிட்ட கொடுக்குறேன். இல்ல வேண்டாம். தாத்தாவுக்கு நானே போய் டீ கொடுத்துக்கிறேன். நீ போய் ஆன்ட்டிக்கு கொடுத்துட்டு வா. மாலதி, வேண்டாம், நானே போய் தாத்தா கொடுக்குறேன். ஏங்கா? எனக்கு தெரியும் தாத்தா என் மேல கோவமா இருக்காருன்னு. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ரூல்ஸையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அக்கா, அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் இந்த வாய்ப்பை என்ன பயன்படுத்த விடு. அப்படின்னா மாலதி, நீ ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். நீ அங்க போய் வாயே திறக்காம டீயை கொடுத்துட்டு வரணும். வாயை திறந்தனா அவ்வளவுதான். புரியுதா? எஸ் பாஸ். இப்ப என்ன போக விடு. ஒரு நிமிஷம் கூட லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தாத்தா சாமி ஆடிடுவாரு. எனக்கு கச்சேரி தான். என்ன போக விடு. மாலதி, எந்த செட்டையும் பண்ணிடாத ப்ளீஸ். அக்கா, கண்டிப்பா நான் அவர் முன்னாடி வாயவே திறக்க மாட்டேன். சரியா? நான் கிளம்புறேன். உனக்கும் இந்த மிலிட்டரி ரூல்ஸ்லாம் பழக்கம் ஆயிடுச்சா மருமகளே? ஹே போடி, எப்ப பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி பேசி. ஓகே, பை. அறந்த வாளு. டி 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 டி. உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இவ்வளவு பெரிய கேஸ்ல இப்படியா கேர்லெஸ்ஸா இருக்கிறது? இத கோர்ட்டுக்கு கொண்டு போனா கண்டிப்பா தோத்து போயிடும். இந்த கேஸ்ல வினய் தோத்து போகணும்னு ஆசைப்படுறியா? அப்பா, நான் அது வந்து உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வேதனையா இருக்கு. அப்பா, அது என்னாச்சுன்னா ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ இங்கிருந்து போகலாம். இது வரைக்கும் ஒரு கேஸ்ல கூட சுந்தர் என் கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கல. என்னைக்காவது ஒரு நாள் இவனால நான் தலைகுனி வேண்டியதா இருக்கும். அப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அப்புறம் உங்களோட பிளட் பிரஷர் ஹெவி ஆயிடும். தண்ணி குடிங்க. சுந்தர், நீ மாலதி,
இங்க எதுக்காக வந்த? ஆண்டி நான் டீ 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 கொடுக்க வந்த தாத்தாவுக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. நீ எதுக்காக எடுத்து வந்த? நீ உங்க அக்காவை பாக்குறதுக்காக தானே இங்க வந்த. அப்புறம் எதுக்காக நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நீ உங்க அக்கா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண. வேலைக்காரங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க, நீ செய்ய வேண்டாம். ஐ அம் ரியலி சாரி மாமா, நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கன்னு நினைச்சு வந்துட்டேன். நான் போயிடுறேன். இல்ல மாலதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நில்லு. நீ உள்ளவா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரியா? பாய் மாமா. பாய்மா. போயிட்டு வரேன். பாய். பாய். மாலதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா மாலதி? இல்லக்கா, நான் தாத்தாவுக்கு டீ கொடுக்க போனேன்னா அவர் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே யாரையோ ரொம்ப சத்தம் போட்டு கண்ணா பின்னா திட்டிக்கிட்டே இருந்தாரு. யார திட்டுறாருன்னு பார்த்தா நம்ம சுந்தர் அங்கிள். பாவம் அவரை தாத்தா, நீ என் பையனே இல்ல, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, நீ எதுக்குமே தகுதியே இல்லாதவன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. விடு மாலதி, சுந்தர் அங்கிள் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு. இருந்தாலும் அக்கா, ஒரு பெத்த பையனை இப்படியா திட்டுவாங்க? அங்கிள் என்ன பண்ணாரோ அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவர் ரூம்குள்ள இருந்து வெளியே வரும்போது பார்த்தேன். அவரு அவமானத்துல என்ன பார்க்க கூட தைரியம் இல்லாம போயிட்டாரு. அந்த நேரத்துல அவரை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா, சுத்தமா பிடிக்கல. மாலதி, நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையில்ல. இது இந்த வீட்டு ஆளுங்களோட பிரச்சனை, அது அவங்களே ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அக்கா, எனக்கு நல்லா தெரியும் இது இந்த வீட்டு ஆளுங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். அதுல தலையிடறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட உரிமையே இல்லைன்னு தெரியும். ஆனா அக்கா, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கட்டுப்பாடுங்கிற பேர்ல இங்க ரவுடிசம் நடக்குது. எனக்கு என்னமோ இந்த ஹிட்லரோட ஆவி தாத்தாக்குள்ள புகுந்துருச்சோன்னு தோணுது. மாலதி, போதும். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த பிரச்சனையிலும் தலையிடாதன்னு. நீ வந்த வேலையை மட்டும் பாரு, புரியுதா? நான் கை எடுத்து கும்பிடுறேன் மாலதி, ப்ளீஸ். ஐம் சாரிக்கா, நான் உனக்கு கோவம் வரணும்னு இப்படிலாம் பேசல. என் மனசுல பட்டத சொன்னேன். சாரி. சரி கேளு மாலதி, இந்த டாபிக் இதோட விட்டுரு, சரியா?